காஷ்மீர்ல பிறந்து அங்க படிச்சு அங்க சில விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸ்ல ஒரு தமிழ் தெரியாத ஒரு ஹிந்தி பொண்ணு, நார்த் இந்தியன் பொண்ணு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து நிறைய பேரோட போட்டி போட்டு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கீங்க. எப்படி இந்த மெட்ராஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? நான் காஷ்மீரில் பிறந்தேன். நம்ம அப்புறம் டெல்லியில் ஐ ஸ்டடிட், டெல்லி யூனிவர்சிட்டி எல்லாம். அப்புறம் ஐஏஎஸ் படித்தேன். அதெல்லாம் அதில் சேவை பண்ணோம், நாட்டுக்கு சேவை பண்ணோம். அதெல்லாம் ஐஏஎஸ்ல நிறைய வாய்ப்பு இருக்குது சேவை பண்ணுறதுக்கு. எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தாரா? ஆமாம், எம்ஜிஆர் சொன்னார். உங்களுக்கு தமிழ் தெரியாதுல, எப்படி சொல்லி கொடுத்தாரு அவர் உங்களுக்கு? நம்ம கண்ட்ரிக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம பண்ணிட்டு போது அப்புறம் லேட்டர் ஒன்லி தே name Equitas will be there, Gurukul will be there, matriculation school, English medium, state of art education, yoga, a cultural academy, but all for poor people. இப்போ தெரியாதவங்க வந்துட்டு இந்த இடத்த தெரிஞ்சுக்கோங்க. கேன்சருக்கே வந்துட்டு மற்ற ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் வாங்குறாங்கன்னா இவங்க கிட்ட வந்து அது 30 ரூபாய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பணம் வசதி இல்லாத மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. Very poor people will give further discount or even free treatment. ரொம்ப ஏழை இருந்தால் இப்போ கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ரேட்ல, கவர்மெண்ட் கார்டில் ஆல்சோ will give. டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி பீப்புள் தான் என்ன நிறைய டிரான்ஸ்ஜெண்டருக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. I wrote a book about them. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் சும்மா இருக்காம நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க, நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மக்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலை. ஐம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் ரெஸ்ட் எடுக்க விரும்பலை, மக்களுக்கு என்னோட சேவையை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸோ என்ன மாதிரியான சேவைகள்லாம் பண்ணுறீங்க? யாருக்கெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? Now, first of all, I am the founder of Equitas Bank for a charity. அதில் the பேங்க்ல ஆரம்பிச்சே சேரிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம 8 ஸ்கூல் ரன் பண்ணுறோம். 8 ஸ்கூல். ஸோ பூரா கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் பிரைவேட் ஸ்கூல்? பிரைவேட் ஸ்கூல், பட் ஃபார் புவர் சில்ட்ரன். ஸோ இங்கே சென்னையிலையா இல்லை எல்லா நிறைய ஊரில்? கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, திண்டிகல், சிவகாசி, கரூர், கும்பகோணம். ஸ்கூல் நேம்ஸ் எல்லாம் சொல்லலாம். Equitas Gurukul. Gurukul Coimbatore, Equitas Gurukul Shivkai, like that it will be. Because name Equitas will be there, Gurukul will be there. Matriculation school, English medium, state of art education, yoga, a cultural academy, but all for poor people. Fees according to the government and fix பண்றாங்க. அதோட கொஞ்சம் கம்மி. அப்படின்னா வெரி புவர் சில்ட்ரன் வி ஆர் கிவிங் ஸ்காலர்ஷிப். ஸோ அது மோஸ்ட்லி செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமன் அந்த மாதிரி. தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம்? எப்படி? இங்கிலீஷ் மீடியம். மெட்ரிகுலேஷன்னா இங்கிலீஷ் மீடியம். ஓகே. ஃபுல்லாக எல்லா ஸ்கூலும் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஃபுல் இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் then we made இப்போ சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்ச் இப்போ 12th பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அலுமினி கிளப் போட்டு கைடிங் தம் இன் டு ஃபியூச்சர் கேரியர் ஆல்சோ. அப்புறம் அந்த ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் வி ஸ்டார்டட். இது அதுக்கு நமக்கு சிங்கேரி மட்டில் ஃப்ரீயாக லேண்ட் கொடுத்தாங்க, சிங்கேரி மட்டம். அப்புறம் அந்த லேண்டில் நம்ம ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல் 70% சீப்பர் தென் மார்க்கெட். அதர் சப்போஸ் 100 ரூபாய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டல் வாங்குறாங்க, நம்ம 30 ரூபாய் வாங்குவீங்க. 70% சீப்பர். அண்ட் தெரியாதவங்க வந்துட்டு இந்த இடத்த தெரிஞ்சுக்கோங்க. கேன்சருக்கே வந்துட்டு மற்ற ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் வாங்குறாங்கன்னா இவங்க கிட்ட வந்து அது 30 ரூபாய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டையர்ட் ஆகியுமே அவங்க சும்மா இல்லை, ரிட்டையர்ட் ஆகியுமே மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் பணம் வசதி இல்லாத மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தொண்டுகள் பண்ணிட்டு இருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடம் எந்த இடம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக கேட்டு சொல்றேன். ஸோ அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கு உதவி வேணுமோ அங்கே போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்களுக்கு நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டல் பத்தி இடம் சொல்றேன். இந்த கௌரிவாக்கம் on the outskirts of towards Tambaram, there's a place called Gaurivakam. Ange Shingeri Sharda Equitas,
மல்டி ஸ்பெஷாலிட்டி கேன்சர் ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கேட்டோன்னு And the very poor people will give further discount or even free treatment. ரொம்ப ஏழை இருந்தால் இப்போ கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ரேட்ல கவர்மெண்ட் கார்டில் ஆல்சோ. ஸோ கார்டும் போட்டுக்கலாங்க. கவர்மெண்ட் கார்டு இருக்குல்ல, புவர் பீப்புள் வச்சிருக்காங்க ஹெல்த் கார்டு, காப்பீடு திட்டம் கார்டு, லைக் அது வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது கூட அதே ரேட்ல பணம் கொடுக்க வேண்டாம். வங்கியில கணக்கு இல்லாத, வங்கியில தகுதி இல்லாதவங்க, மீன் ஒரு ப்ரூஃப் எதுவுமே இல்லாம அவங்களால பணம் வாங்க முடியாது, லோன் வாங்க முடியாது, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இதான் இதுல டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி பீப்புள் தான் என்ன நிறைய டிரான்ஸ்ஜெண்டருக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கு நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. I wrote a book about them. அதுல 14 கேஸ் ஹிஸ்டரிஸ். அதுல இது அப்சரா ரெட்டி திருமலை அப்சரா ரெட்டி இருக்கு, நம்ம நர்த்தகி நட்ராஜ் இருக்கு, நூரி அம்மா இருக்கு, ஸ்வேதா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் லாயர், ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அந்த லேடிஸோட நம்ம புஸ்தகம் படித்த போது எனக்கு நிறைய இது நாலேஜ் ஆகிப்போச்சுன்னா, இவருக்கு கேஒய்சி இல்லை, அவர் வீட்டில் இது டார்ச்சர் பண்ணதுனால அவர் ஓடி போகிறாங்க, சரியாக அட்ரஸ் இல்லை, கேஒய்சி இல்லை, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, ஆதார் கார்டு இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை, ஒன்றுமே இல்லை, அதனால அவர் ரீசனே இல்லை. அது மாதிரி இப்போ பேப்பர்ஸ் இருந்ததுனாலே நாங்களுக்கு ஒரு ஐடி, ஃபஸ்ட்டு ஐடி கேட்குறோம். ஸோ அவருக்கு லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைன்னா பெக்கிங் பண்ணுறாங்க. அதனாலே அவருக்கு ஒரு சப்போஸ் அவருக்கு மனசில் இருந்தால் நான் மாற்றணும், நான் ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம், வேறு பண்ணலாம், அதுக்கு அவருக்கு கொஞ்சம் வசதி இருக்கணும் இல்லையா. அதனாலே ஐ ஸ்டார்டட் a ஸ்கீம் கால்டு ஐஸ்வர்யா லைவ்லிஹுட் ரிவால்விங் ஃபண்ட். அது என்னோட பர்சனல் நம்ம ஃபேமிலி சேரிட்டி இருக்குது, சரஸ்வதி எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அந்த மூலமாக நம்ம ஐஸ்வர்யா லோன் கொடுக்குறோம். அது சின்ன லோன், ஜஸ்ட் டு கிவ் தம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூயிங் சம் ஸ்மால் பிஸ்னஸ். அதில் 10,000 rupees லோன் எடுத்து அவர் ஒரு படம் வியாபாரம், இல்லை ஃபிஷ் வியாபாரம், இல்லை ஃப்ரூட், இல்லை ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், இந்த பெட்டிகோட், இது ஏதோ சாரீஸ், ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் அவர் பண்ணலாம். அது வெண்டர் இருக்கலாம், பெட்டி ஷாப் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு நம்ம கொடுக்குறோம். அதில் இன்ட்ரெஸ்ட் வாங்க மாட்டோம். 70% பே பண்ணால் மீதி 30% அது மாஃபி அது வந்து பண்ணுறோம், ரைட் ஆஃப் பண்ணுறோன்னா இது பேக் எண்டட் சப்சிடி. ஸோ இதை ஹேவ் டு பே ஒன்லி 70%. த மூமெண்ட் தே பே 70 சரி போதும் அப்படி பண்ண. அதனால அவருக்கு அந்த பீரியடில் அவருக்கு ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி டெவலப் ஆகிடும். கிரெடிட் ஹிஸ்ட்ரி டெவலப் அந்த பீரியடில் அவருக்கு ஒரு இது ஐடி ஏதாவது பண்ணுறோம், அது ரெடி பண்ணுறோம். After that, once they finish that, they have a credit history, they have a ID, they have a KYC. Then we tie them up with Equitas Bank. அப்புறம் பேங்க்ல இந்த மைக்ரோ லோன் வாங்கி இன்னும் கொஞ்சம் பெருசு பிஸ்னஸ் பண்ணலாம். பேங்க்னா 30% கொடுக்குறாங்க. 30,000. பேங்கே வந்துட்டு எந்த ப்ரூஃபும் இல்லாம, எந்த நம்பிக்கையும் இல்லாம கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ரூஃப் வேணும், நீ எங்க இருக்க, என்ன பண்ற, யாரு அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃப் வேணும். எதுவுமே இல்லாம எப்படி கொடுக்குறீங்க? நம்ம எல்லாம் அந்த கவர்மெண்ட்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு கொடுக்குறோம், நம்ம அதை வச்சுட்டு சரி அவருக்கு ஒரு ஐடி, கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அதில் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க, அதை வச்சுட்டு நான் இந்த பேங்க்ல இருக்கிறதுனால நான் அவருக்கு அவருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்றேன். அப்புறம் ரெண்டு ப்ரூஃப் ஆகி போச்சுல, அதை வச்சுட்டு நம்ம கொடுக்குறோம். அப்படி அப்புறம் அதை ரெடி ஆன உடனே திஸ் ஒன்ஸ் டே 1 year அவர் கரெக்டாக பே பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி டெவலப் பண்ணி நம்ம பேங்க்லேருந்து அப்புறம் 30,000 கொடுக்குறோம். Because they become eligible during that 1 year. We teach them how to, we develop the record for them, we develop the ID for them, we develop the credit history for them. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கொடுக்குறோம். Also the women who are in payment dweller, widows and single women, அவருக்கு மட்டும் இது மாதிரி கொடுக்குறோம். 10,000 சேம். அப்புறம் அதை டெவலப் ஆகி திரும்பி அவருக்கு பேங்க்ல இருந்து டைப் பண்றோம். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க, உமன் ஆண்டர்பிரனர் உருவாக்குறீங்க. ஸோ சின்ன சின்ன தொழில்கள், சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். இல்லை, அவருக்கு நம்ம ஸ்கில் ட்ரைனிங் ஆல்சோ we are giving. ஓகே, ஃப்ரீயாவே கொடுக்குறீங்க? அது ஃப்ரீ ஏதாவது இல்லை, அது ஸ்கில் ட்ரைனிங் பேங்க் மூலமா கொடுக்குறோம். அதுக்கு நம்ம 100 ரூபாய் வாங்குறாங்க, 100 rupees just to pay the trainer. the materials எல்லாமே கொடுக்கணும். அது materials also we don't charge. only ட்ரெயினருக்கு பே பண்றதுக்கு அந்த லேடி ட்ரெயின் பண்றாங்கல்ல அவருக்கு. அப்புறம் ஃபுல்லா ஃப்ரீ கொடுத்தா அவர் வர மாட்டாங்க.
ஸோ ஒரு நாள் வந்து 2வது நாள் வருவாங்க. 100 ரூபா கேட்டான்னா 5 days ட்ரைனிங் கரெக்டாக வருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் சும்மா இல்லை, உங்களோட சொந்தமான விஷயங்கள், சொந்தமான பணத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பமும் சேர்ந்து இந்த விஷயத்துல பங்கெடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லணும். உங்களை நாங்கள் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் கேட்போம், தொடர்ந்து பேசலாம். நன்றி மேம். தேங்க்யூ.